என்ன பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க எல்லாம் சேர்ந்து? நைட்லாம் தூக்கமே இல்ல. எவ்வளவு கூக்குரல்கள், எவ்வளவு அழுகைகள். அண்ணா, அண்ணா, அண்ணான்ட்டு ஸ்க்ரீன் கிட்ட போய் பெண்கள்லாம் கதறாங்க. படம் பார்க்கும்போதே அப்படி கண்ணீர் தார தாரையா வந்துட்டு. இத சொல்லும்போதே அப்படியே எனக்கும் ஆக்சுவலா எமோஷனல் ஆகுது. ஒரு பக்கம் அமைச்சர்கள்லாம் ஒயிட் அண்ட் ஒயிட்ல ஒரு ஒயிட் கர்ச்சீஃப் வச்சு அப்படி. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, வைகோ கதறி அழுவுறார் அவர் மேல. எப்படியாப்பட்ட ஒரு நடிகன், ஒரு மாஸ் நடிகன், ஒரு மகா நடிகனை ஒரு முதலமைச்சர் ஆக்கிட்டு இன்னைக்கு நம்ம வந்து உட்கார வச்சிருக்கிறோம். ஓகே, தமிழ்நாட்டு மக்களுக்கு வேணா அது நல்லதா இருக்கலாம். ஆனா விஜய் என்னும் ஒரு மாமேதை, ஒரு மகா நடிகனின் ரசிகனா எவ்வளவு பெரிய இழப்பு. அனிருத் ஆனா ஒன் லாஸ்ட் டான்ஸ் நான் கேட்கும்போது அப்படியே கதறி எழுவுறாங்க ஒரு ஒரு மூமெண்ட்டுக்கும் அந்த டான்ஸ்க்கெல்லாம். அப்படி ஒரு 30 வருஷத்தை ஒரு டைம் டிராவல் பண்ணி கொண்டு போறாரு விஜய் அந்த சீன்ல. தியேட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ எமோஷனலா இருக்கு சீன்ஸ் எல்லாமே. பெண்கள் கதறி 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 எழுவுறாங்க பல பேர். நீங்க வந்து இன்டர்நெட்ல பார்க்கறது ரொம்ப கம்மி. நேத்திக்கு ஜனநாயகனுடைய ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோல என்ன நடந்தது அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். பார்த்தீங்கன்னா ஒரு தியேட்டர்ல ரசிகர்கள் எல்லாம் வந்து தாவி குதிச்சு ஸ்கிரீன் கிட்ட வந்துருக்கூடாதுன்ட்டு மரத்தை அப்படியே வெட்டி முன்னால போட்டிருக்காங்க ஸ்கிரீன் முன்னால. ரசிகர்கள் எல்லாம் வெறி பிடிச்சு போயிருக்கிறாங்க. படம் கடைசியா வந்து கோர்ட் வந்து 2 வருஷத்துக்கு கிட்ட ஆயிடுச்சு. இந்த படம் சென்சார்லேருந்து தப்பிச்சு வர்றதுக்கு 6 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. எப்படா அண்ணனை பார்ப்போம்? ஏன்னா அண்ணன் நடித்த கடைசி படம் எப்படி இருக்குன்ட்டு வெறி கொண்டு ஒருத்தனும் இருக்கிறாங்க. என்னதான் வந்து அரசு சொல்லியிருந்தாலும் அதை விட அதிக கட்டணம் கொடுத்து வந்து மக்கள் பார்க்கறதுக்கு முதல் நாள் FDFSல பார்க்கறதுக்கு தயாராக இருந்தாங்க. ஏன்னா ஒன் லாஸ்ட் டைம். நான் கேட்குறது எதுக்காக ஒன் லாஸ்ட் டைம்? அவருக்கு என்ன வந்து 75 வயசு ஆயிடுச்சு. நீங்கள்லாம் சேர்ந்து எதுக்கு அவருக்கு ஓட்டு போட்டு அவர் ஒரு முதல்வராக உட்கார வச்சு அவருக்கு கையை காலை கட்டிட்டீங்க? ஒரு மகா நடிகன், ஒரு அற்புதமான டான்சர். இன்னைக்கு தமிழ் சினிமாவில் அந்த மாதிரி யார் டான்சர் வரப்போகிறதே கிடையாது. ஒரு ஸ்வாக், ஒரு ஸ்டைல், அந்த ஒரு ஃபைட் சீன்ஸில் இருக்கிற அந்த ஒரு கெத்து, ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், ஸ்க்ரீனில் வரும்போது அப்படி ஒரு ப்ரெசன்ஸ் யாருக்கிட்ட இருக்கு? இனி அவ்வளவுதான் தமிழ் சினிமா. என்ன பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க எல்லாம்? படம் பார்த்த பிறகு தான் வந்து உண்மையிலேயே மறுபடியும் 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 தோணுது எனக்கு. மக்கள் வந்து தவறு செஞ்சிட்டாலும் இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு கூட வந்து அவர் ஆட்சி அமைச்சிருக்கலாம். அதுக்குள்ள அவருக்கு ஒரு 60 வயசு வந்திருக்கும். அப்படியே கொஞ்சம் மனசு தேர்த்திருக்கலாம். சரி, அவருக்கு 60 ஆகுது, புது வந்துட்டாங்க. ஒரு ஹெல்த்தியான பர்சனை இன்னும் அவ்வளோ யூத்ஃபுல்லாக இருக்கிறார். இப்போவுமே அவர் வந்து சட்டசபையில் பிளாக் அந்த பிளாக் போட்டு பிளாக் பேண்ட் போட்டு அந்த ஒரு ஒயிட் ஷர்ட் போட்டு அரகஜா வச்சு உட்காராரு இல்லையா? என்ன ஒரு கெத்து, என்ன ஒரு ஸ்டைல். இப்போ கூட ஒரு படத்தில் அவர் இறங்கி நடிக்கலாம். சட்டம் வந்து எங்கேயுமே தடை சொல்லலை. மத்திய அரசு வந்து அவருக்கு வந்து ஓகே சொல்லணும், அவ்வளோதான். கண்டிப்பாக அவர் வந்து மத்திய அரசோடு இணக்கமாக தான் போகிறாரு. அவர் இன்னொரு படம் நடிக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக மத்திய அரசு அது கண்டிப்பாக பர்மிஷன் கொடுப்பாங்க. எம்ஜிஆரை வந்து முதல்வரான பிறகு தான் மதுரை மீட்டு சுந்தரபாண்டியன்ற ஒரு படத்தை நடித்து முடித்து ரிலீஸ் பண்ணார். நம்முடைய திரு விஜயாலும் முடியும். எவ்வளவு கூக்குரல்கள் தெரியுங்களா? ஒரு வீடியோ பார்த்துட்டே வாங்க. ஒரு அம்மா ஸ்க்ரீன் கிட்ட போய் அழுவுது. பக்கத்தில் இன்னொரு அம்மா தாங்கி பிடிக்க முயற்சி பண்ணுது. அண்ணா 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 அண்ணான்ட்டு பார்க்கும்போதே அப்படி நமக்கு வந்து கண் அப்படியே தண்ணீர் பதற்றமாக இருக்குங்க. தியேட்டருக்கு வெளியில், பல தியேட்டருக்கு வெளியில் பேரிகேடை தாண்டி தளபதி தளபதி தளபதிட்டு கத்துறாங்க பசங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் பிளாக் போட்டு வந்திருக்காங்க. அமைச்சர்கள் தமிழ்நாடு முழுக்க எத்தனை தியேட்டர்கள்ல விசும்பி 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 எழுதுறாங்க. ஏன் நீங்கள் நடிக்கக்கூடாது? தயவு செய்து ஒரு வருஷத்துக்கு ஒரு படமாவது இன்னொரு 10 வருஷத்துக்கு தாராளமாக நீங்கள் நடிக்கலாம். வயதான எத்தனையோ நடிகர்கள், திரு ரஜினிகாந்தாக இருக்கட்டும், திரு கமலஹாசனாக இருக்கட்டும், எல்லாருமே 70+ இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் இன்னும் நடிக்கும்போது நீங்கள் நடிக்கக்கூடாது. சட்டம் வந்து உங்களை நடிக்க வேணான்னே சொல்லலை முதல்வர் அவர்களே. நீங்கள் தயவு செய்து மீண்டும் வருஷத்துக்கு ஒரு படம் திட்டமிட்டு நடிங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 10-15 வருஷத்துக்கு உங்களுக்கு உடம்புல எனர்ஜி இருக்கு நடிக்கிறதுக்கு. விஜய் அவர்களே, நீங்கள் மீண்டும் முதல்வராக இருக்கும்போதே அப்படியே வந்து ஸ்க்ரீனை தலையை காமிச்சு நடிச்சுட்டு போங்க. அட்லீஸ்ட் கெஸ்ட் ரோலாவது பண்ணிட்டு போங்க. நல்ல கதையை தேர்ந்தெடுத்து ஒரு அரை மணி நேரம், ஒரு மணி நேரம் எங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பு தரிசனம் பண்ணிட்டு கொடுத்துட்டு போங்க.
வைகோ அவர்கள் அழுத காட்சி அதுக்கப்புறம் தாங்க தெரிஞ்சது. பழசு ஏதோ வீடியோ அது ஆக்சுவலா. அத வந்து இதோட சேர்த்து வந்து போட்டு பல பேர் என்ன கன்ஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. ஆனாலும் அமைச்சர்கள், பொதுமக்கள், ரசிகர்கள், ரசிகைகள், நீங்கள் எப்பொழுதுமே வெள்ளி விழா நாயகன். நீங்க 80, 90 வயசு வரைக்கும் முதல்வரா தாராளமா இருக்கலாம். கலைஞர் இருந்தார் 85, 90 வரைக்கும். நீங்களும் இருக்கலாம். ஆனா, ஒரு 75 வயது இருக்கும்போது, அடுத்த ஒரு 20 வருஷம், வருஷத்துக்கு ஒரு படம் குடுங்க. உங்களுக்கு வயதுக்கு ஏற்றா மாதிரி நடிச்சுக்கிட்டு வாங்க. நாங்கள் பார்க்க விரும்புவது உங்கள் கண்களை, உங்களுடைய அந்த நடன அசைவுகளை, உங்களுடைய ஸ்டைல, உங்களுடைய ஸ்வாக. ப்ளீஸ் ரீகன்சிடர்.